11 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தங்கச்சி மடத்தில் மறியல் போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒன்றிய அரசுக்கு எதிராக அவர்கள் கண்டன முழக்கங்களையும் எழுப்பி வருகிறார்கள். இலங்கை படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கார்த்திக். அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன? முழு விவரங்கள். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து இன்று காலை பாத்தீங்கன்னா 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுல 1500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க கடலுக்கு போனாங்க. இவங்க கடலுக்கு போய் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்க ரோந்து வந்த இலங்கை கடற்படை வீரர்கள் மீனவர்களை மீன்பிடிக்க விடாம தடுத்து நிறுத்தி விரட்டி அடிச்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா 2 விசைப்படகையும் அதுல இருந்த 11 மீனவர்களை சிறைப்பிடிச்சிருக்காங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் 11 பேர் மீது எல்லை தாண்டியதாக கூறி தற்போது 2 விசைப்படகையும் 11 மீனவர்களையும் இலங்கை கடற்படை வந்து இலங்கைக்கு அழைச்சிட்டு போறாங்க. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறைப்பிடித்த அந்த 11 மீனவர்களையும் 2 படகையும் உடனே விடுதலை செய்ய வலியுறுத்தி பாத்தீங்கன்னா மீனவர்களையும் மீனவர் குடும்பங்களும் பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலை தங்கச்சி மடத்துல சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இந்த சாலை மறியல் போராட்டத்தில் பாத்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் உள்ளிட்ட மீனவர்கள் கலந்துருக்காங்க. இவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, கடலுக்கு மீன்பிடிக்க சென்றாலே இலங்கை கடற்படை சிறைப்பிடிப்பது வாடிக்கை நிகழ்வா இருக்கு. இதனால மீனவர்களின் வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிறைப்பிடிக்கக்கூடிய மீனவர்களை இலங்கை அரசு வந்து பாத்தீங்கன்னா 6 முதல் 2 ஆண்டு வரை சிறந்த நினைவிச்சு இலங்கை சிறையில் வச்சிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா மீனவ பெண்கள் வந்து மிகுந்த அளவுல பாதிக்கப்படுறாங்க. அந்த குழந்தைகளுக்கு கல்வி கட்டணம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனையை சமாளிக்க முடியாம வந்து தவித்து வராங்க. இதன் காரணமா பாத்தீங்கன்னா இந்த சிறைப்பிடிக்கப்பட்ட இந்த 11 மீனவர்களை உடனே விடுதலை செய்யணும். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக மீனவர்களை சிறைப்பிடிக்கிறதை மத்திய அரசு கண்டிக்காமல் வேடிக்கை பார்த்து வருகிறது. இதை கண்டித்தும் மீனவர்கள் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க.